அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உள்ளிருந்து உணர்த்துகின்றார் உத்தமன், அவர் உடனிருந்து நல் உரை கேட்போம் நித்தமும். அறிவுடைய மானுடத்தை ஏன் எடுத்தோம் இறக்கவோ, இல்லை நம் ஊனுடலை ஒளி உடலாக்கி சிறக்கவோ சிந்திப்போமாக. உள்ளிருந்து உணர்த்துகின்றார் உத்தமன், அவர் உடனிருந்து நல் உரை கேட்போம் நித்தமும். அறிவுடைய மானுடத்தை ஏன் எடுத்தோம் இறக்கவோ, இல்லை நம் ஊனுடலை ஒளி உடலாக்கி சிறக்கவோ சிந்திப்போமாக. அருட்பெரும் ஜோதி. மெய்யன்பர்களே, கிடைத்தற்கரிய உயர்பரப்பாகிய மானுடப் பிறப்பிலே நாம் பிறப்பெடுத்திருந்தாலும், நாம் எல்லோரும் இந்த மானுடத்திற்கே உரிய மாண்புமிகும் உயர் ஜீவகாந்தத்தன்மையை நிறைவாக பெற்றிருக்கவில்லை என்பதை அருளால் இப்போது அறிகின்றோம். அந்த அரிய வாய்ப்பானது, அந்த நல் வரமானது அதி தீவிர முயற்சியுடைய நல் ஆன்மாக்களுக்குத்தான் நல்கப்பட்டுள்ளது. மெய்யன்பர்களே, இந்த உயரிய ஜீவகாந்த நிலைப்பாட்டிலே நம்முடைய மானுடத்தை 3 விதமாக நாம் தரம் பிரிக்கக்கூடும். அந்த வகைப்பாடு யாதெனில், 1 உத்தமர்கள், 2 மத்திமர்கள், 3 அதமர்கள் என்பதாகும். இந்த மானுட வகைப்பாட்டை முறையே பக்குவிகள், பக்குவா அபக்குவிகள் மற்றும் அபக்குவிகள் என்றும் நாம் அறிய வருகின்றோம். அது மட்டுமல்ல, இந்த ஒவ்வொரு பிரிவிலும் இருக்கின்ற எல்லோரும் ஒரே மாதிரியாக இல்லாமல் அவர்களின் தனித்த தரத்திலே சற்று ஏறி இறங்கி, அதாவது கூடி குறைந்தே இயல்பாக இருக்கும் பொருட்டு நம்மை படைத்திருப்பதும் அந்த எல்லாம் வல்ல இயற்கை உண்மை வடிவினரின் பெருங்கருணை திருநோக்காகத்தான் இருக்கின்றது. அஃது நாம் எல்லோரும் நம்முடைய ஆன்ம அருட்காந்தத்தை அறிந்து அனுபவித்து, அதன் பயனாக நம்முடைய முடிவான தனித்த இயற்கை இன்பத்தில் நாம் என்றென்றும் திளைத்து நுழைத்திருப்பதற்காகவேதான் எல்லாமல்ல அந்த திருவருளின் ஒருமை திருநடத்தால் அவ்வாறு அருளப்பட்டுள்ளது என்பதையும் இப்போது நாம் நன்கு அறிந்திடுவோமாக. இந்த நம் மானுடத்தின் இத்தகைய மாறுபட்ட வேறுபாட்டிற்கு முதற் காரணமாக இருப்பது எதுவெனில், அஃது நம் அகத்தே நிலைத்திருக்கும் நிகர ஜீவகாந்த புலமேயாகும். இந்த நிகர ஜீவகாந்த புலமானது நம்முள்ளே நிலை கொள்வதற்கு மகா காரணமாக இருப்பது எதுவெனில், அது நம் எல்லோர்க்கும் எல்லாவற்றிற்கும் ஆதார மெய்யாக இருக்கின்ற இயற்கை உண்மை வடிவினரின் அளப்பரிய அருட்பூரண நிறைவின் மிகச்சிறிய அருட்கூறாகிய சிற்றணு பசுவேயாகும். இந்த அருட்பூரண அணுத்துவத்தின் மகத்துவத்தை நாம் அறிவதே இம்மானுடத்தின் முக்கியத்துவமாக இருக்கின்றது. மெய்யன்பர்களே, இந்த பேருண்மையை நாம் எப்போதும் மறுக்கவோ அல்லது மறக்கவோ கூடாது. நல்லன்பர்களே, இந்த இயற்கை அருள் உண்மையானது நம் புறப்புற மாய உலகின் கண்ணுள்ள பருப்பொருட்களின் காந்த பண்பு குறித்து கொஞ்சம் அறிவு விளக்கம் உள்ளவர்களுக்கு மிக எளிதாக நன்கு விளங்கக்கூடும். ஆம் மெய்யன்பர்களே, அதாவது புற உலகின் பருப்பொருட்களை அவற்றின் காந்த பண்புகளின் அடிப்படையில் டயா காந்தம் என்றும், பேரா காந்தம் என்றும் மற்றும் ஃபெரோ காந்தம் என்றும் 3 வகையாக பிரிக்கலாம். எடுத்துக்காட்டாக, மண், நீர், மரக்கட்டை, கரி, காகிதம், பிளாஸ்டிக், காப்பர், சில்வர் மற்றும் தங்கம் போன்றவைகளின் அகத்திலே அவற்றின் அணுக்கூறுகளுக்கிடையே மின்காந்த இயக்கமானது இயல்பாக இருப்பினும், அல்லது அவற்றை ஒரு புறக்காந்த புலத்திலே நாம் இருக்கும்படி வைத்தாலும், அவற்றின் நிகர மின்காந்த புலமானது சிறிதளவும் ஊட்டம் பெறாமல் எக்காலத்தும் அது பூஜ்ஜியமாகவே இருக்கின்றது. இத்தகைய டயாமேக்னட்டிக் பொருட்களை நாம் அதமர்களாகிய அபக்குவிகளாக இருக்கின்ற அவர்களுக்கு ஓமையாகச் சொல்லலாம். இவர்களுக்கு ஆன்மீக அருள் அனுபவங்களை நாம் கிட்டவே நின்று எவ்வளவு தொட்டு காண்பித்தாலும் அவர்களுக்கு எல்லளவும் அது அனுபவத்திற்கு வராது. எப்படி தங்கம் ஒரு விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அதனுடைய நிகர காந்தத்தன்மையானது எப்போதும் பூஜ்ஜியமாகவே இருக்கின்றதோ, அப்படித்தான் அதமர்களும் இந்த உலகிலே எவ்வளவு உயர்நிலையில் இருந்தாலும் சத்துவிசார அருள் விஷயங்களில் ஞான சூனியன்களாகத்தான் இருப்பார்கள். இவர்களுக்கு ஆன்மா அனுபவமானது ஒரு காணல் நீர் போன்றதாகும். ஆகவே அந்த அருள் அனுபவம் என்பது அவர்களுக்கு ஒரு பெருங்கற்பனையே.
ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் இவர்களின் காதிலே சத்திவிசார அருள் விஷயங்கள் எக்காலத்தும் நுழையாது. இந்நிலையில்தான் இவ்வுலகிலே அதிக அளவிலே மானுடர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை மானுடர்கள் என்று அழைப்பதற்கு பதிலாக வெற்று ஊன் உடலர்களே என்று மிகவும் பொருத்தமாக அழைத்திடலாம். அடுத்து கால்சியம், அலுமினியம், பிளாட்டினம், டைட்டேனியம், ஆக்சிஜன் போன்ற பொருட்களை நாம் பேராகாந்தம் என்கின்றோம். ஏனெனில் இவைகளை ஒரு புறக்காந்த புலத்திலே நாம் வைக்கும்போது அவைகளில் ஒரு மிக சிறு அளவில்தான் மின்காந்த ஊட்டம் ஏற்படுகிறது. அந்த மிகச்சிறிய மின்காந்த ஊட்டமும் அங்கே இருக்கின்ற அந்த புறக்காந்த புலத்தை நாம் நீக்கியவுடன் கொஞ்சமேனும் நிலைக்காது. அவற்றின் நிகர காந்தத்தன்மையானது பூஜ்ய அளவிற்கே வந்து விடுகின்றது. இத்தகைய பேராகாந்த பொருட்களை மத்திமர்களாகிய பக்குவ அபக்குவிகளுக்கு உதாரணமாக நாம் சொல்லக்கூடும். இவர்களோ சத்திவிசார சார்பில் இருக்கும்போது மட்டுமே ஓரளவிற்கு கொஞ்சம் அருள் விஷயங்களை காதில் வாங்குவார்கள். ஆனால் அந்த சார்பு நீங்கியவுடன் அந்த பேராகாந்தத்தை போல ஒரு காதில் வாங்கியதை மறுகாதில் சட்டென்று விட்டுவிட்டு தன்னுடைய நிகர ஜீவகாந்த தரத்தில் மீண்டும் எப்போதும் போல பூஜ்ய நிலைக்கே வந்து விடுவார்கள். இறுதியாக இரும்பு, நிக்கல், கோபால்ட் போன்றவைகளை ஃபெரோகாந்தம் என்கிறோம். இவைகளை ஒரு காந்தப்புலத்திலே கொஞ்ச நேரம் வைத்து அதன் பின்பு அவற்றை எடுத்து நாம் சோதித்து பார்த்தால் அவைகள் உண்மையிலேயே ஒரு இயற்கை காந்தம் போலவே செயல்படுவதை நாம் கண்ணுற காணக்கூடும். உத்தமர்களாகிய பக்குவிகள் இந்த ஃபெரோகாந்தம் போன்றவர்கள். இவர்களுக்கு சத்திவிசார ஜீவகாருண்ய அருட்சார்பை சிறிது வழங்கினாலும் அவற்றை நன்கு உள்வாங்கிக் கொண்டு நல்ல ஜீவகாந்த நிறைவுடைய தயவுள்ள புண்ணியவான்களாக திகழ்வார்கள். இந்த இயற்கை உண்மை அடிப்படையில் நம் வள்ளல் பெருமானை அவரின் அருகில் சென்று நாம் நன்கு கவனித்து பார்க்கின்ற போது பெருமான் ஒரு நித்திய இயற்கை பெருங்காந்தமாக இருப்பதை கண்டு களிக்கலாம். அதனால்தான் நம் பெருமானிடத்தில் அகண்டாழ்ந்த அருட்பூரண ஞானமும் ஆன்ம நேயமிகும் ஜீவகாருண்யமும் நிறைவாக நின்று ஒளிர்கின்றது எக்காலத்தும். அந்த வகையிலே வெறும் ஃபெரோமேக்னட்டிக் இரும்புகளாக இருக்கின்ற நாமும் கூட அவர் போலவே ஒரு நித்திய நற்காந்தமாக மாறுவதற்கு நல்லதோர் வழியை நமக்கெல்லாம் பெரும் கருணையோடு நம்பெருமான் காட்டியிருக்கின்றார்கள். அஃது யாதெனில், எப்படி ஒரு இரும்பு துண்டை ஒரு மின்கம்பி சுருளுக்குள் வைத்து அந்த மின்கம்பி சுருள் வழியாக மின்சாரத்தை நாம் செலுத்தும் போது அந்த இரும்பு துண்டானது ஒரு இயல்பான மின்காந்தமாக மாறிவிடுகின்றதோ அதுபோலவே சன்மார்க்கிகள் சத்திவிசாரமெனும் ஞானக்கம்பி சுருளுக்குள் தங்களை வைத்து கொண்டு ஜீவகாருண்யமெனும் அருள் மின்சாரத்தை அந்த ஞான சுருளில் செலுத்தும் போது இயல்பாகவே நித்திய அருட்காந்தமாக மாறிவிடுவர் என்கிறார் நம்பெருமான். அத்தகைய உயர்ந்த அருட்காந்த அனுபவம் பெற்றவர்களே மரணமில்லா அனகப் பெருவாழ்வை பெறக்கூடும் என்றும் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றார் நம்பெருமான். இத்தகைய உன்னதமான ஆன்மீக அருள் அனுபவத்தை அடைய வைப்பதுதான் நம்முடைய சுத்த சன்மார்க்கமாகும் மெய்யன்பர்களே. அத்தகைய அருட்காந்த ஞானக்கட்டினை காட்டுகின்ற தத்துவ தலைவன்தான் ஜீவகாருண்ய மூர்த்தி எனும் தமிழர்களின் சொந்த கடவுளாகிய நம் கந்த கடவுளும் ஆவார். மெய்யன்பர்களே, அறிந்திடுவோமாக. அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி. எல்லா அண்டங்களையும் புவனங்களையும் எல்லா பண்டங்களையும் பிண்டங்களையும் நாம் எல்லோரும் ஆன்ம அருள் அனுபவ இன்பம் பெறுவதற்காகவே எல்லாம் அல்ல எல்லாமுடைய எந்த ஒன்றும் அல்லாத நம் அருள்பெரும் ஜோதி ஆண்டவர் படைத்தருளியுள்ளார், படைத்தருளுகின்றார், படைத்தருளுவார். அந்த பெரும்பதியின் தனிப்பெரும் ஒருமை திருநடம் வாழ்க வழ்க ஒங்குகவே. எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் எல்லா நிலையிலும் அவன் துணை இருக்கு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் இக்குவலயமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. வாழ்க இவையமும் வானமும் மற்றவும் வாழ்கவே. வாழ்க சமரசம். வளர்க சுத்த சன்மார்க்கம். நன்றி, வணக்கம், சுபம். இங்ஙனம் உங்கள் அன்பன் துரை. திருச்சிற்றம்பலம்.